கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சிறு மற்றும் குறு தொழில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்த அளவுக்கு ஸ்பேஸ் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் குறைஞ்சிட்டு வருது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. அதே எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மாணவர்களும் எக்ஸ்போர்ட் ஆகுறாங்க. அதுதான் இங்கே எங்களுடைய பெரிய பிரச்சனை. மோர் தென் இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் 170 கல்லூரிகள் வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு சௌகரியமான விஷயம். ப்ளஸ் இந்த மேற்கு மண்டலம் ஃபுல்லாக கணக்கு போட்டிங்கன்னா 500க்கும் மேற்பட்ட கல்லூரிகள். ஆனால் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சொல்லக்கூடிய வெளியில் இருக்க அது மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் வெளியில் போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்க கொட்டி கிடைக்கிற வேலை வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்தணும்னா இப்போ எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பணியாளர் மற்றும் நம்ம சொல்கிறது லேபர் கேட்டகரியில் நல்ல திறம்பட செய்யக்கூடிய மேலாண்மை அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இங்கே எங்களுடைய மைக்ரோ அண்ட் ஸ்மால் நிறுவனங்களில் வேலை பார்த்து அவங்க கூட ஒரு இன்டர்ன்ஷிப், ஒரு லாங் இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ லெவல் நிறுவனங்கள் இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி அடையுங்க. ரெண்டாவது, நாங்கள் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எலக்ட்ரிசிட்டியுடைய ப்ராப்ளம். அதுக்காக நிறைய போராட்டங்கள் விஷயங்கள். ஆனால் நாங்கள் வந்து அதெல்லாம் எங்களை வந்து பொதுவாக என்ன பார்க்கணும்னா நாங்கள் தான் இருக்கிறதுலையே இந்த கம்யூனிட்டி ஓட்டுன்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பெரிய கம்யூனிட்டி. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கம்யூனிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தான். எம்எஸ்எம்இ தான். நாங்கள் தான் வந்து பெரிய கம்யூனிட்டி. எங்களை கம்யூனிட்டியாக பாருங்கள். எங்களை ஓட்டர் கம்யூனிட்டியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துடுவீங்க. காரணம், எங்கள் கோயம்புத்தூருடைய ஒரு மன்னனுடைய விளைவு என்னன்னா எவ்வளவு லேபர் ஃபோர்ஸ் இருப்பாங்க அல்லது எங்ககிட்ட வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள்ளார மட்டும் தெளிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்பராக ஒரு 3 பேரை வச்சு ஒர்க் பண்ணி கொடுக்குற பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 நிறுவனங்கள் மாநகராட்சிக்குள்ளார மட்டும் இருக்கும். வேற எங்கேயுமே நீங்கள் இந்த மைக்ரோ லெவல் நிறுவனங்களை பார்க்கவே முடியாது. இந்த மைக்ரோ லெவலுங்க 40,000 பேர் இருந்தாங்கனாலும் நாங்கள் சுற்றுச்சூழலையுமே பாதுகாப்போம். அதுலேயும் நாங்கள் ரொம்பவே இதாக இருப்போம். காரணம் வந்து எங்களுடைய 3-4 பேர் சராசரியாக இருப்பாங்க. 3 பேர் குறைவபட்சம் இருப்பாங்க. 10 பேர் அதிகபட்சம் இருக்கக்கூடிய நிறுவனங்களே நான் சொல்றது 30,000-40,000 இருக்காங்க. ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா எங்களுடைய இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் நிறுவனங்களுடைய பிரச்சனை என்னன்னா நாங்கள் தான் முதலாளி, நாங்கள் தான் லேபர். நாங்கள் லேபரும் நாங்கள் தான், முதலாளியும் நாங்கள் தான். அப்படிங்கிற தன்மையில் நிறைய பேர் இருக்கிறதுனால எங்களுடைய காப்பாற்றக்கூடிய விஷயம் வந்து வரக்கூடிய அரசாங்கங்கள் செய்ய வேண்டியது. இப்போ கரண்ட் பில்லை பற்றி கவலைப்பட வேணும்னா தொழில் நல்லா இருக்கணும். அப்போ தொழில் நல்லா இருக்கணும்னா எங்களுக்கு தேவையான பணியாளர் இருக்கணும். எங்களுக்கு தேவையான பணியாளர் இருக்குன்னா நீங்கள் வந்து மேட்டூர்லையும் தருமபுரியிலையும் ஐடிஐ நிறைய வச்சுட்டு காஸ்ட்லியான மிஷினரிஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டீங்க. எங்கள் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மிஷினரிஸில் அதோட காஸ்ட்லியான மிஷின்ஸ் இருக்குது. அங்கே கொண்டு வந்து இந்த ப்ராக்டிஸை கிரியேட் பண்ணணும். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சிறு மற்றும் குறு